இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற சில ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டூல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பென் டூலில் நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன் போடும்போது நமக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக வராது. ஸோ இதில் நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைன் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். அண்ட் இதை ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைன்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு காப்பி எடுக்கிறதுக்கு நம்ம Ctrl+J ப்ரெஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணால் நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த பகுதி மட்டும் நமக்கு தனியாக ஒரு காப்பி வரும், பார்த்தாலே தெரியும். அண்ட் இதுலேயும் நம்ம இன்னும் சின்னதாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணுறேன். இன்னொரு காப்பி வந்துடுச்சு பார்த்தீங்களா. நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கிற இடம் மட்டும் நமக்கு ஒரு காப்பியாக வரும். அண்ட் நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+- கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்ம கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணால் போதும், ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஜூம் அவுட்டில் இருக்கிற பிக்சரை Ctrl+0 ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஃபிட் ஸ்க்ரீன் வரும். ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். அண்ட் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஏதாச்சும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கிறப்ப ஜூம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜூம் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஒர்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஏதாச்சும் தப்பாயிடுச்சு, ஸோ பேக்வேர்ட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Ctrl+Z ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது நமக்கு பேக்வேர்ட் ஆகிடும். அண்ட் அது திரும்ப வேணும் நமக்கு ஃபார்வேர்ட் அப்படின்னிங்கன்னா அதுக்கு Ctrl+Shift+Z ப்ரெஸ் பண்ணால் போதும், அது நமக்கு ஃபார்வேர்ட். Ctrl+Z பேக்வேர்ட் அண்ட் Ctrl+Shift+Z ஃபார்வேர்ட். அண்ட் நம்ம ப்ரஷ் டூல் இல்லைனா எரேசர் டூல் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேலே யூஸ் பண்ணுவோம். இதில் நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரைட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா அது டிக்ரீஸ் ஆகும் சைஸ். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட ஹார்ட்னஸ் டிக்ரீஸ் ஆகும். இது நீங்கள் ப்ரஷ் டூலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எரேசர் டூலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் பிளாக், பேக்ரவுண்ட் ஒயிட். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா X ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டை ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கன்னா R ப்ரெஸ் பண்ணுங்கள். R ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸில் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் எந்த டிகிரி வேணாலும். அண்ட் இது வேணாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்தா போதும். அண்ட் இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். Ctrl+J ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் கீழே இருக்கிற பேக்ரவுண்டை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறதுக்கு நான் 5 ப்ரெஸ் பண்ணுறேன். 50% வந்துருச்சு. 9 ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் அகைன் 2 ப்ரெஸ் பண்ணுறேன். 100% வரதுக்கு நம்ம 0 ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் அகைன் 0 ப்ரெஸ் பண்ணால் அது 100% ஆகிடும். ஒப்பாசிட்டிக்கு நம்ம ஜஸ்ட் நம்பர்ஸ் ப்ரெஸ் பண்ணாலே போதும்.
அண்ட் நான் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டர் தென் லெஸ் தென் அது ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு ப்ரஷஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கிரேட்டர் தென் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரஷ், நம்ம கிரேட்டர் தென் ப்ரெஸ் பண்ண பண்ண நமக்கு இங்கே ப்ரஷ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மேலே பார்த்தா உங்களுக்கே தெரியும் ப்ரஷஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ கிரேட்டர் தென் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், லெஸ் தென் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ப்ரஷ் டூல். அண்ட் அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகிற ஷார்ட்கட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.